இன்னைக்கு 4-1 நாளில் 4-1-3 விட இன்னைக்கு 4-1 நாள் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பார்த்துக்கோங்க. காலைல 7 மணிக்கே எழுந்தோடனே அம்மாவனத்துக்கு வண்டியை விட்டாச்சு. பட் சாப்பாடு வாங்குறது வீடியோ எடுக்கல. இட்லி ப்ளஸ் பொங்கலை கலந்து நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் ஒரு கோதுமை பொண்ணு கிடந்துச்சு. அதுக்கு நடுவில் ஜாமு கிசான் ஜாமை தடவி அதையும் லவக்கு நமிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் பாத்திரங்களோட வேலை இருந்துச்சு. அதை எங்கள் அம்மாட்ட வந்து நானே ஹேண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா எல்லா வேலையும் நெருப்பு போல் செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்காகவே நீங்கள் லைக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ நம்ம ப்ரோட்டீன் வாங்குற கடைக்கு போகணும் அல்லவா, அங்கேயும் போய் நல்லா சிக்கனை வாங்கிட்டு ஆனால் நல்லா நெஞ்சு பீஸா போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலே ஒரு போட்டு பீஸையும் வாங்கிட்டு கொண்டு மத்தியானம் நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு பார்த்தா எங்கள் அக்காவுக்கு ஷாப்பிங் போகணும், எனக்கு பாடி கார்டுக்கு ஆள் தேவைடா தம்பி, நீ தான் பார்க்க பாடி கார்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா என்னை கூட்டு போயிட்டா. ரைட்டு, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொன்ன காரணத்துக்காக எங்கள் அக்காவுக்கு பின்னாடியே போயிட்டேன். அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு பாப்பமா, எப்போ மாதிரி நம்ம டவுன் பஸ்லேயே தான் போனோம். நமக்கு இந்த டவுன் பஸ்க்கு என்ன ராசின்னு தெரியல, டவுன் பஸ் முதல்ல வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த இயற்கை அழகையும் அவங்கள்ட்ட காமிக்கலான்னு காமிச்சிட்டு ஒரு 11 ரூபா டிக்கெட்டை கண்டக்டர்கிட்ட வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக எங்கே போனோம்னா அழகர் ஜுவல்லர்ஸ் தான் போனோம். அங்கே போய் எல்லா மாடலையுமே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் அவங்க வந்து மாடல் லீக் ஆயிரும்னு சொன்ன காரணத்தினால மாடலை நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. பட் ஒரு சில ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தும் ராமையா மகாலில் போய் நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. 1 கிலோ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஓகே, ஒர்த்து தான். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே போட்டிருந்தாங்க. நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஆஃபர் வந்து எனக்கு ஒர்த்தாக தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு 10 ரூபா கடை ஒன்று இருந்துச்சு. அங்கேயும் போய் நிறைய ஜாமான்கள்லாம் பிறக்கிட்டு அப்படியே டேரெக்டாக வண்டியை வீட்டுக்கு கூட்டாச்சு. வீட்டுக்கு கூட்ட என்ன பண்ணுவோம், வாங்கின சாக்ஸை நல்லா முக்குன்னு மொக்க வேண்டியது தானே. அதே மாதிரி தான் நான் சாப்பிட்டேன். அந்த பஜ்ஜி சூப்பராக இருந்துச்சு. பஜ்ஜியை சாப்பிட்டேன்னு நம்ம தெரியல, எனக்கு சாப்பிடவே முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எப்போ மாதிரி இன்சுலின் ஊசி எடுத்து கொடுத்துட்டு இன்னைக்கு தோசை சாப்பிட்டேன். தோசை நல்லா இருந்தது. 2 தோசை ப்ளஸ் சிக்கன் நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு நாளைக்கு சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டிய காரணத்தினால் இன்னைக்கு சீக்கிரமாக தூங்க போயிட்டேன். ஏன்னா நாளைக்கு அகர்வால் ஆஸ்பத்திரிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. போன வாரம் இப்படி தான் சொல்லி உங்களை ஏமாத்திட்டேன். ஆனால் இந்த வாட்டி உங்களை ஏமாற்ற மாட்டேன். கண்டிப்பாக அங்கே போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அதனால் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டுமா சாமி.